அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அளித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயர்றது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்கார்ந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண்ணு இருக்குன்னு எனக்கும் கண்ணு இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய என்னென்னா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குரு பயிற்சி ஆனது உண்மையிலேயே அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வாயளவில் வாய்ச்சொல் வீரனடி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன், மகர கும்பெல்லாம் வாழ்க்கையில் மேலே வரணும்னு. அது வாழ்க்கையில் அவங்க பகவானே பார்த்து நவகிரகங்களை ஏற்ற மாதிரி அமைச்சாதான் மகர கும்பம் மேலே வர முடியும். ஒரு நல்ல ஆட்சி வரணும் இல்லையா? நல்லா மக்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. நாட்டில் ஸ்திரமான அரசுகள் வரணும், நாட்டு மக்களுக்காக வரணும், மக்களும் நாட்டுப்பற்றோடு இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. அது விட இயற்கை ஒற்றுமை வரணும். அந்த காலகட்டத்தில் மழை பெய்யணும், வல்லா செய்யணும், புண்ணியம் விருத்தியாகணும். அவனிடத்துல பகவான் பக்தி நமக்கு சம்பிரதாய சாஸ்திரங்களை விருத்தி ஆகணும். சனாதன தர்மம்னு பேர். அதெல்லாம் இந்த பூமியில் மட்டும்தான், மற்ற நாட்டில் கிடையாது. ஒய் ஐ ஆம் ரிப்பீட்டிங் இதே சொல்கிறதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் காரணம். இங்கே பகவான் உரையும் இடம், வாழும் இடம். இது யாராலையும் மாற்ற முடியாது, கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. ரெக்கார்டட் ஆல்ரெடி. யாரும் இது இப்படி பண்ண முடியாது. ஸோ அவன் குடும்பத்தோடு வாழலாம் பகவான். நம்மளும் குடும்பத்தோடு வாழணும். ஏதோ அப்படி இப்படி பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எத்துக்காகவோ வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழலை. வி ஆர் ஃபார் கல்ச்சரல் ஹேபிடேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அவன் கூட நம்ம இதுதான் உண்மை சாஸ்திரம். இதுக்கு கும்பத்துக்கு இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா? கும்பம் குடும்பத்தோடு வாழணும் அமைப்பில் தான் கொடுத்துருக்கு. இந்த தனாதிபதி குரு, அந்த குரு செவ்வாய் யாருன்னா வீரியஸ்தானாதிபதி. அவரோட சேர்ந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனீஸ்வரன் 2ஆம் வீட்டிலே உட்கார்ந்துட்டு கும்பத்துக்கு 2ஆம் வீடு இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கூடிய மீனத்தில் உட்கார்ந்துட்டு அழகாக ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்புறம் மூலம் கூட தொடர்பு செவ்வாய் மூலம் கிடைக்கிறது. செவ்வாய் தொடர்போட குரு தொடர்பு கிடைக்கிறது. அப்புறம் மறுபடியும் ரிமீட் ஆகி 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அதிசாரத்தை குரு மேலே வந்துடுவார். ஸோ எவ்வளவோ இருக்குது. சர்ப்பங்களும் மாறி போயிடுது கார்த்திகை மாதத்தில். இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. எவ்வளவோ விஷயங்களை இம்பார்ட்டன்ட் டு கிவ் ஏன் ஃபார் சனீஸ்வரனுக்கும் குருக்கும் தான் இந்த வருஷம் எல்லாம். சர்ப்பங்கள் ஒத்துழைக்கிறது. சில நேரத்தில் சர்ப்பங்கள் புத்தி காமிக்கும். அது தகுந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடுவார் பகவான். ஆடி இந்த புதனும் சுக்கிரனும் ட்ராமா ஆடி சுக்கிராச்சார ஃபேவரபிள் டு பாம்பு சர்பத்துக்கு ஒரு ஒன்றும் தெரியாத மாதிரி புத்தர் அப்படி இப்படி அமைக்கும் மறுபடியும் கொண்டு வருது.
ட்ராமாலாம் ஆடுவாங்க. அது ஒரு அப்பா சம்மந்தப்பட்டது. படைச்சவன் உன்னையும் படைச்சி என்னையும் படித்து அவனையும் படைச்சிருக்கான். அதுதான். ஏன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. இந்த பாம்பு இருந்தால் தான் மாற்ற முடியும். எப்படி வேணால் நம்ம குணங்கள்லாம் மாறும், புத்தி மாறும், செயல்பாடும். ஐயோ எது விசுவாசிக்கிறோமோ அதுவே விசுவாசம் இல்லாமல் வெறுப்பு வந்துடும். அது மேலே வெறுப்பு வரும். இதுவே நம்பிக்கை இருக்கணும், அதே துரோகம் பண்ணுவாங்க. இது நம்பிக்கை பாத்திரமாக இருந்தோம், நம்ம பாத்திரம் மட்டும் வெளில போயிடும். இதெல்லாம் வரக்கூடிய சொல்லும் கொட்டு செல்வம் எங்கேயோ போயிடும், சுகமும் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம அந்த எது உள்ளதோ அது வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க தெரியாது. அப்படியே மாற்றினாலும் வழுக்கி ஊந்துருவோம் பழையபடியே. தத்துவம் ஏன் பேச கேட்குறீங்களா? சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், போனோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி போட்டு 4 காசு சொத்து சேர்த்து வச்சோம், நிம்மதியாக அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தரத்தை வேலைக்கு போனாலும் உனக்கா அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி நல்லா இருக்கணும், இல்லை நீயா டெவலப் பண்ணணும். அது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இது வச்சுருக்கு. நாம் போன நேரத்தில் அந்த கம்பெனியை இழுத்து மூடுற அளவு போச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழறது? இப்படிலாம் எவ்வளவோ பல பிரச்சனைகள் வரக்கூடியது. இல்லை உடனே வெளில அமுச்சிடுவான். ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. தெரியுது உங்களுக்கு? லைஃப்பில் வாழ்க்கையில் ஒய்ஃபோடு வாழணும். அப்படியே ராமர் சீதை மாறானா அத்தனை காலம் ராமர் சீதை வாழ்ந்தாங்க. கல்யாணம் 14 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுக்க வீட்டுக்கு போன கூட அப்பவும் வாழலையே. குழந்தை குட்டியோடு அங்கே போயிட்டார், பரதாஜி வீட்டுக்கு போயிடுச்சு, கூடயே பேரில் அப்பவும் வாழலை. ஸோ இதுவும் கிருஷ்ணர் வாழ்ந்தாரா? ஒத்தனை பொண்டாட்டியோட. இதுக்கு சொல்லணும்னா வாழ்க்கையில் குடும்பத்தோடு தான் வாழணும், தனிமையாக வாழக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக, அது குடும்பம் இல்லை. அது எத்தனையோ விஷயங்களில் கொடுத்துருக்குது. சன்னியாசி யோகம் மாதிரி தான் குடும்பத்தில் இருப்பாங்க. பட்டும் படாமலும் நுனிப்பில் மேற மாதிரி, பட்டும் படாமல் ஈடுபாடு இருக்கிற மாதிரியும், சபலங்கள்லாம் இல்லாமல் அது ஒதுங்கி போன மாதிரி. ஏன்னா அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கர்மங்களை கழிட்டு விட்டுடணும், ஃபுல்லாக முடிச்சானோ நிறைவல் செஞ்சானோ. அதுக்காக பற்றுதல் வைக்கக்கூடாது. பற்றுதல் அருந்து கொஞ்சமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கினா தான் அடுத்தது நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு தத்துவம் பேசக்கூடிய வாழ்க்கை வந்துடும். இப்போ எதுக்கோ எதுக்கோ போன விட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அது தகுந்த மாதிரி சரீரமும் மாறிட்டே வரும். சரீரத்தினுடைய மாற்றுதல் முதுமை பருவம்னு வரும்போது அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய பருவத்தை எல்லாம் உடங்கி போயிடும். அப்புறம் முதுமை பருவம் வரும். அது சுத்தமாக முடியாது. நான் எனக்காக வாழ்ந்தேன் அப்படின்னா உனக்காக வாழ்ந்து சாவு வாழான்னு சொல்லலை. அதுக்காக மற்றவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறேன், ஒருத்தவனுக்கு ஓடணும், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னா அப்போ ஒருத்தரையும் வரலையே, வரமாட்டாங்க. ஸோ தத்துவத்தை பற்றி சொல்லலை. காரணம் என்னென்னா அமைப்பை நீங்களே பார்க்கலாம். கும்பத்தினுடைய அமைப்பு பூர்வ புண்ணாதிபதியே புதன் தான். அவன் என்றைக்கு கிருஷ்ண வளத்தில் உட்காந்துருக்கான். 6ஆம் வீட்டு அதிகாரி சந்திரன், அது பரவாயில்ல ஒழிஞ்சு போகுது. 7ஆம் வீட்டு அதிகாரி கலத்திரம் சொல்லக்கூடிய சூரியன் கலத்திரம் எங்கன்னா இருக்க முடியுமா? எட்டி ஒரே பங்கால சனீஸ்வரன் அம்மா தூக்கி வெளில போட்டானே இல்லையா? சாயாதேவி குதிப்பாக இருக்கே, சூரியன் வெப்பமாக இருக்கானே, தன்னை சாயாதேவி ஆக்கின்னு நிழலாக ஆக்கினுக்கு வந்தான்னா, கருப்பாக்கினா தாங்கத்துக்குன்னா தூக்கி வெளியில் போட்டான். என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பையனும் தூக்கி வெளியில் போட்டான். இந்த மாதிரி அடமன்சி சூரியன் கலத்திரம் பிரதாபம். சரி ஆச்சு. அப்புறம் பார்த்தான்னா பாக்கிய வீடு பார்த்தான்னா சுக்கராச்சாரியார் பூர்வ புண்ணியாதிபதி வேறு இருந்தார். கும்பத்தினுடைய பாக்கியம் பார்த்தேன்னா சுக்கரன், துலா சுக்கரன். இதே புதன் இதே சுக்கரத்தை 4வது சுகஸ்தானப்படி இங்கே பாக்கியமாறாரு. ஐயா அந்த பாக்யாவி சுக்கராச்சாரியன் செஞ்சோ அவர் ஒருத்தரை தான் கொடுக்கணும். ஆனால் சனீஸ்வரனுக்கு சுக்கரனுக்கும் எளிமையான வாழ்க்கை தான் கொடுப்பார். இந்த எளிமையான வாழ்க்கை, கலாரசன வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அறிவு பூர்ண சார்ந்த வாழ்க்கை, தப்பு ஒன்று கூட கிடையாது, பக்காவாக எல்லாமே இருக்கும். டைம் எலிமெண்ட் ஷார்ப்பாக இருக்கும், செயல்பாடு கரெக்டாக இருக்கும். எதுவுமே எந்த துறை எடுத்தாலுமே அவனால் சாதிக்க முடியும்.
படித்தது ஒன்றும் செயல்படக்கூடிய படிக்காட்டாலும் சரி அந்த தொழில் செயல்பாடு பக்காவாக எதுவுமே இல்லை, பக்கா பண்ணாமல் இருக்கும். படித்தவங்க கூட பண்ண மாட்டான். டெக்னீஷியனாக இருந்தவன் அந்த இது கூட அந்த கலை இந்த துறையை எடுத்தாலுமே பொருளியல் எடுத்தாலுமே அவனுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். சர்வீஸ் ஓரியன்டேஷன் சேர்ந்து அதனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தவிர படித்ததுனால அவன் கட்டிக்காரனாக இருக்க மாட்டான். இதுதான் அந்த அமைப்பு. அந்த ஞானம் அவளுக்கு இருக்கும். தொழில் துறையாக இருந்தாலும் சரி, நுட்பக்கலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு ஞானம் இருக்கும். அதை கண்ணால் பார்த்து கேட்டும் செயல்பாட்டும் புரிஞ்சுன்னு ஒரு தகுந்தாமல் டெவலப் பண்ணிவிடுவார். அந்த சக்தி அவளுக்கு உண்டு. அதனால் அந்த தொழில் பட்டறை சம்மந்தப்பட்டது அந்த இப்போ தான் மாடர்ன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்லேஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே சொல்யூஷன் ப்ரோக்ராமு என்னென்ன உண்டோ, இன்ஜினியரிங் அது, டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் இது எல்லாமே அவங்க தான் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வேளாண்மை துறை எடுத்தால் கூட அந்த எப்படிலாம் புது டெக்னிக் கொள்றதை செய்கிறதுன்னு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இப்போ நெருப்பில் தண்ணியிலே நெருப்பு அடுப்பு பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்தெல்லாம் வருது, அது நாட்டில் கிடையாது. எல்லா இதுவும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டெக்னாலஜி பிரகாரம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எளிமையாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு செயல்படுத்தி காமிக்கிறது நம்ம ஊரில் தான். ஆனால் அது இப்படி எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அவனுக்கு. என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கு தான் அவன் ரிவார்டு அவன் கிடையாது. அவனை முட்டாளாக்கி வச்சுருவாங்க பாவம். அவ்வளோ செயற்கரிய செயல்கள் தூக்கி விட்டு லிஃப்ட்டு கொடுத்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் எடுத்து வெள்ளக்காரம் பண்ணலாம் கூட அளவுக்கு பண்ண மாட்டான். ராமானுஜரணி வெள்ளக்காரம் தான் பண்ணி கொடுத்து வேலை பண்ணணும். இல்லைனா அந்த ஃபார்முலா யாருக்குமே தெரியாது. அல்ஜீப்ரா இதெல்லாம் வரும்போது அந்த கணக்கு வழக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு போட்ட கணக்கு பிரகாரம் பிரமாதமாக இருக்கும். அப்பயும் கூட கணக்கு இல்லைல்ல. நமக்கு 4 மணி 7 தான் தெரியுது. அந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட். அதனால் அப்துல் கலாம் இந்த எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அட்டாமிக் எனர்ஜியில். அப்பா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கும்பத்தில், தொழிலே தெரியாது. சாதனை பண்ணப்புறம் தெரியும். ஆனால் அது வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க. அப்படியே சாதாரணமாக இருப்பாங்க. எப்பா ஏன்னா கர்மங்கள் அவ்வளோ தீண்டாது. அவங்களுக்கு கர்மமே கிடையாது. எல்லாம் ஃபினிஷ்டு. முடக்கிடுவார். புதுசாக கர்மம் செய்ய முடியாதபடி முடக்கிடுவார். வாழ்க்கையே கல்யாணம் பண்ணாலும் அது வாட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ இருப்பாங்க. பாஸ்பர் வைப்பு அப்படி ஒன்று வழிஞ்சி ஒருத்தருக்குள்ள ஆஹா ஓஹோன்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ வேதாந்தமாக பேசுவாங்க. எதுவுமே பேசும்போது அடுத்தது பார்த்தோன்னா தொழில் சிறப்பாக செய்வார். திடீர்னு பாயில் விட்டுடுவார். வேண்டாம் தேவையில்லைன்னு மைண்டு மாறி வரைக்கப்படுவார். துட்டு எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு குறைவும் கிடையாது. இன்கம் ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்காக கண்டுபிடிப்பு சாதனைகளில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன பொருள் வச்சு ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி அதை கூட இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதோ வந்தது போது வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாதனையாளர்கள் யாருன்னா உண்மையிலே அவங்க தான். கும்பம் அப்போடைய கும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதி சூரியன் வீட்டில் தான் குரு அந்த அதிசாரத்தை போன பிறகு ஐப்பசி மாதத்தை உட்காரும்போது செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். அதே மார்கழி மாதம் வரும்போது செவ்வாயும் சூரியனும் குருவும் ராசி பருந்து படிப்பாங்க. அப்போ கூடையே புதன் இருப்பார். சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் பின்னாடி சுக்கரன் வருவார். இது மாதிரி வரும்போது சனீஸ்வரன் வக்கரமூர்த்தி ஞானம் ஆகிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாதிக்கு அந்த ராகு உட்காந்து கொத்து பின்பாறையில் பார்த்து சனீஸ்வரன் ஒரு ஃபுல் பவர் வருது கொடுக்குறார். செவ்வாயோட சேர்ந்து குரு ஃபுல் பவர். அப்புறம் குரு கிடைக்கிறது. இத்தனை பவர் கொடுத்து சனீஸ்வரன் லிஃப்ட் பண்ண கூட சனீஸ்வரன் பாதிப்பு வரதான் செய்கிறது. காரணம் என்னென்னா அதுதான் எப்பொழுதுமே ஒரு ஒட்டியும் ஒட்டாமல் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டும்பாங்க. அது பற்றுதல் ஈட்டுதல் இருக்கவே இருக்காது. கட் பண்ணிடுவார் பகவான். ஏன்னா ஓவராக பற்று வச்சான்னா பெரிய ஆள் ஆகிட்டானா அதனால் சம்பாதிக்க புத்தி போடுமே அதுக்காக. ஸோ எதுவுமே அந்த மாதிரி வச்சுருப்பார். ஆனால் எல்லா செயலும் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். நம்ம ஆச்சரியமான முறையில் அதெல்லாம் படித்து கிடிச்சு எல்லாம் ஒரு சாதனை பண்ணி அதை கொண்டுறதுக்கு பல இயற்கையாகவே அதை படிக்காமலே அவங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க சாதனை. ஆச்சரியமாக இருக்கும். அதான் ஞானத்தில் வருதுங்கிறாங்களே, அதான் அந்த மாதிரி சாதனையாளர்கள் தான் இந்த கும்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா காலத்திலும் வாலண்டரியாக குருவே சனியே குருவும் செவ்வாயும் சேர்ந்து அவருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க.
புதன் ஒரு குறைவு இல்லாமல் பண்ணுறாரு. எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு சுக்கராச்சாரியர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அதனால் இந்த எல்லா ஊர் கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் போகும்போது பாம்பு ரொம்ப இம்சப்படுத்தும், அதுக்கு மீறியும் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே வந்துடுவார் தை மாதம் வரும்போது மகரத்தில் வந்து அயனசேன போதில் வந்து உட்காந்துடுறாருல. அதனால் இது வரும்போது எல்லாம் வரும்போது பிரச்சனைகள் உள்ளானால் கூட பிரச்சனைகளே ஈஸியாக வெளியில் வரக்கூடிய அமைப்பும் கொடுத்துருக்கனால எல்லா விஷயத்தையும் ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அந்த குரு பயிற்சி முழுவதுமே அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரக்கூடிய அத்தனை விஷயத்துலையுமே எல்லா குரு பயிற்சி முழுவதுமே நல்லா இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது எப்போதும் போது தான் குரு பயிற்சி வருஷம் நடக்குது. அது என்ன பெரிய இது மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி சலிப்பு வரவே கூடாது. இந்த குரு பயிற்சி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உழைப்பாளர் சனீஸ்வரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் எஸ்கார்ட் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதிகமாக குருக்கும் சனி தான். குரு தன்னுடைய பூர்வ புண்ணிய வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு சந்திரன் வீட்டில் கடகத்தில் வந்து உட்கார போகிறார், உட்காந்துட்டார். இந்த வைகாசி மாதத்தில் 26ஆம் தேதி மே மாதம் 2026 தான், செவ்வாய்க்கிழமை வந்து உட்காந்துட்டார். தொடர்ந்து சனியை பார்க்குறார். சனீஸ்வரன் லாபாதிபதி, அயனசேன போகாது மீனத்துக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? தன்னுடைய சுகம் போகம், தன் குடும்பம், தன்னுக்கு இதுக்கும் ஒன்றுக்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அப்புறம்தான் மற்றதெல்லாம். ஏன் அப்படி மீனத்து புத்தனுடைய வருது புத்தினா, எல்லோரும் நன்னா இருக்கணும், வாஸ்தவம் தான். என் குடும்பம் நன்னா இருக்க வேணாமா, நான் எப்போ என் குடும்பத்தை கவனிக்கிறது அப்படின்னு எண்ணம் வரதான் செய்யும். இவர் குடும்பத்துக்கு ஒன்று கரெக்டான அவசியமே இல்லை. பகவான் நல்லா என்னாங்க நட்சத்திரமே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி கூட ஃபுல்லாக இல்லை, ஒரே ஒரு பாதம்தான். சனீஸ்வரன் நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி புத நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. இப்போ புதனும் சனியும் தான் மெயின், அதுக்கு அதிகாரம். குருக்கு அங்கே வேலை இல்லை. ஏன் அதுனா மோட்சஸ்தானம். முன்னாடி எல்லாத்தையும் இங்கே பூமியில் விட்டுட்டு போகும்போது புண்ணியங்களை ரெண்டுத்துமே கீழே விட்டுட்டு போனோம். முடியுமா? புண்ணியத்தை வேணால் விட்டுட்டு போகலாம், பாவத்தை விட்டு முடியுமா? அதனால் ரெண்டுத்தையும் இந்த செந்தயந்தி அப்படின்னு பாகவதத்தில் வரும். செந்தயந்தி கதை தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணனுடைய டான்ஸை பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல, கொள்ள முடியலன்னு போனால் அந்த வீட்டில் மாமியார், சின்ன மாமியார் பெரிய மாதிரிலாம் உட்காந்துருப்பான், உட்காந்து சும்மா இருப்பான், வெளியிலே வர முடியாது. அதை பார்த்து வருத்தப்பட்டு ஏமாற்றி அவன் அனுபவிச்சுட்டு வருத்தப்பட்டதுனால தோஷம் போய் அவன் அனுபவிச்சது அதுவும் அனுபவிக்காம போச்சு. அது பாவ புண்ணு ரெண்டுமே போயிடுத்து, போய் உடனே மோட்சத்துக்கு போயிட்டான்னு கதை வரும். சிந்தைந்தி பேர். அது மாதிரி ரெண்டுத்தையுமே விட முடியுமா? அது ரெண்டுத்தையுமே சரீரமாக விடணும். விட்டால் தான் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் இந்த பூமி விட்டு சம்பந்தம் இல்லாமல் போயிடுறது. இந்த பூமி எர்த்து இந்த அதுக்கு ஆவியாக அலைய அர்த்தம் இல்லை. ஆவியாக தான் இந்த பூமியில் தான் இருக்க போகிற, தப்ப முடியாது. தேவர்களே இங்கே தான் இருக்காங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுதான் மினி நச்சு. பகவான் இங்கே இருக்கிறான், அங்கே வைகுண்டத்திலாம் இல்லை, அவன் இங்கே தான் இருப்பார் எப்போதுமே. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பார் கேட்குங்களா? 3.5 லட்சம் வருஷம் இருப்பார், கலியுகம் முடிவு வரைக்கும். அதுக்கு தானே நம்ம படைச்சதே அதுக்கு தானே. நம்ம கூட இருந்து அனுபவிக்கு தானே படைச்சிருக்காரு. இத்தனை ரசனைகள் பாருங்கள். நமக்கு அவர் இருக்காரே தெரியாது, நம்ம வாட்டை நான் அனுபவிச்சுட்டு இருப்போம், தெரியவே தெரியாது நமக்கு. சரீரை நம்மளே பார்க்க மாட்டேன், அடுத்தவங்க எங்கள் பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, மீனத்தினுடைய சப்தமாதிபதியே புதன் தான். சொல்லியிருக்கேன். இந்த குருக்கும் புதனுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. புதன் முதலாளி, குரு கொடுப்பார். குரு எப்படி கொடுப்பார்? முதலாளி தானே கொடுக்கணும். அவர் இன்வெஸ்ட் பண்ணார், அவ்வளோதான். அவருக்கு அதுக்கு மேலே தெரியாது. சூரியன், சந்திரன், அது இது எல்லாத்தையும் பண்ணி செவ்வாய், புதன் என்னென்ன உண்டோ புதனாக இருந்து சூப்பரைஸ் பண்ணி அதை சம்பாதிச்சு கொடுக்கறது சேர்மனே பண்ண மாட்டார். அதுக்குன்னு ஆளெல்லாம் போட்டு தான் பண்ணுவார். இத்தனை பண்ணி சம்பாதிச்சு கொடுத்து அந்த குருக்கிட்ட மொத்தமாக கொடுத்து வச்சுருப்பார்.
இதை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த குரு அப்பேற்பட்ட குரு அதில் பற்று இருக்காது அவருக்கு. அதுக்கு மேலே பொறுப்பு இருக்கும். பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா கஸ்டோடியில் அது பத்திரமா பணம் இருக்கா பார்த்து பொறுப்போடு இருப்பார். அதில் பற்று இருந்ததுன்னா அவரோட ஜெயிலுக்குள்ளே போடுவார் இல்லையா? இருக்குல்ல? அது மாதிரி குருக்கு விரும்ப ஜாகத்தே இருப்பார். அப்பேற்பட்ட மீன குரு தானாக வாலண்டியர் ஏன் வாலண்டியராக பண்ணுறது தாட்டி இத்தனால தான் குரு பேச்சு இருக்கேன் இந்தாட்டி ஏன் இந்தாட்டி குருக்கு சனிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா பகவான் சொத்து எல்லாம் பாழா போடுது. எனவே இந்த மீண்டும் சம்பாதிச்சு தான் எல்லோரும் கொடுக்க முடியும். அப்படி சொல்கிறீங்க இங்கே எல்லாம் இருக்கு இல்லையே. இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் போய் சம்பாதிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாம் போய் இங்கே அரக்கர்கள் பூந்து நாசம் பண்ணிட்டாங்க. இருக்கிறது அப்பாவி மக்களுக்கு நீ எனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒன்றுமே இல்லையே. உனக்கு தான் இருக்கேன் பூமியில் கேட்கலாம். பாரம்பரிய கலாச்சாரம் சனாதன தர்மம்லாம் அது இருந்தால் தான் பகவானுக்கு கிடைக்கும். அவன் கூட இருக்கும்னால அவன் நம்ம கூட அதெல்லாம் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் அனுஷ்டிக்கிற வரைக்கும் பகவான் கூட இருக்கான். அதெல்லாம் இல்லை விட்டு போச்சு. குடும்பத்தில் பரம்பரை வழக்கதெல்லாம் இருக்குது விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு சாப்பிட தூங்குறது ஜல சுத்தத்தை எங்கேயோ போகிறது விட்டா மனவேதனை அது சாவடிச்சிடும். மென்டல் ஆகிடும், பாழாயிடும், சைத்தானாகிடுவாங்க. போச்சு ரியல் லைஃப். அதனால் பகவான் கூட இருக்கான்னு அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இங்கே எல்லோரும் வாழ முடியுது. இல்லைன்னா வாழ முடியாது. வெளிநாட்டில் மாதிரி அங்கே தான் இருக்காங்க. அங்கே என்ன இருக்குது? முட்டை பணம் இருக்குது. நாக்க வைக்க வேண்டியதுதான். எல்லாம் இங்கேருந்து போயணும். இங்கேருந்து எல்லாம் போயிட்டு அங்கேருந்து வாங்கி விற்று சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம வாயில் உட்காந்துருக்கோம். இதுதான் இது இன்றைக்கா எல்லா நாட்டும் எல்லா காலத்துலையும் அப்படி தான் வழக்கம். இது அந்த குரு முக்கியமான ஆள். அந்த குருவோடு சம்மந்தப்பட்டால் மீண்டும் நம்ம செழிப்பான நாடாகும். அப்போ செழிப்பாக இருந்தது நமக்கு பயன்படலை. இப்போ செழிப்பாக போகிறது நமக்கு பயன்பட போகுது, மற்றவங்களுக்கும் பயன்பட போகுது. இந்த நாட்டை நம்ம உலகத்தை சீப்பான நாடு இந்தியா தான், பாரத பூமி தான். வடநாட்டிலாம் ஒன்றும் அவ்வளோலாம் யாரை கம்பேர் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. வாங்குகிற ஜீவனத்திலும் இவ்வளோதான். முதலீடு போட்ட பணமும் வசதி இவ்வளோ தான் ரேட்டு. இப்போ தான் வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு பொருள்லாம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சு செயல்படுறாங்க. அதுக்கு முதலீடு எவ்வளோப்படுறது. அரசாங்கங்கள்லாம் திறமான அரசாங்கங்கள் மக்களுக்காக இத்தனை வருஷமாக இல்லை. இனிமேல் வரும் கொஞ்ச காலம் வந்தால் தான் மறுபடியும் பணக்காரன் ஆக முடியும். நம்ம பகவான் உரையை தான் நமக்கு அந்த பகவான் இந்த பூமியை வச்சு தான் மற்ற நாடுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா? இந்த ப்ரூஃப் பண்ண போகிறார். அது குருவே இறங்கிட்டார், கீழே சனீசன் இறங்கிட்டார். முதலீடு போகிறதுக்கு குருவும் செயல்படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகிக்கும் அது செயல்படுத்தக்கூடிய சனீஸ்வரனும் பண்ணால் தான் உங்களுக்கு விருத்திக்கு வர முடியும். பொட்டச்சனுக்கு சேர்த்து குருக்கு குரு செவ்வாய் நிர்மாணிக்கணும். எதிர்ப்பு போராடி செயல்படுத்த அதுக்கு ரெக்யூரிட்டி ஒன்றும் இல்லை, பகை அறுக்கிறதுக்கு. அதுக்கு அதுதான் அந்த காலத்தின் போல் அந்த முருகனுடைய காட்சி வந்தது திருப்பரங்குன்றம். அதுதான் சம்பவம். நிறைய சம்பவம்லாம் வந்திருக்கும், நமக்கு தெரியல. அந்த ஊர்க்காரங்களும் தெரிஞ்சிருக்கும். ஏன் கேட்குறீங்களா? அதுக்கு தான் இத்தனை தேவதைகள் இருக்காங்க. அவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நாங்களே பண்ணுறோம், நம்மளை மாதிரி இருந்துருத்துங்க. அதனால் கொஞ்சம் அது வேதனை வந்தது. இப்போ சரியாக போயிருக்கும். மடன்னு வரும். அதுக்கே கிருஷ்ணர் பண்டரிபுரத்தில் அங்கெங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அவனால் நமக்கு அதை பற்றிலாம் பழக்கப்படுத்து. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ட்ராமாலாம் வாங்கலாம், நல்லா ரசிக்கலாம். அப்போ நமக்கு உள்ள ரேப்போர்ட் உறவுகள் நிறைய கூடும். தேவதை ஆவாகரணம் தேவதைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊரில் அதிகம் இருக்கும்.
ஆனால் அப்போ தான் ஒரு ரேப்போர்ட் நமக்கு பகவானுக்கு நமக்கும் உள்ள உறவுகள், நம்ம சம்பிரதாய சாஸ்திர செயல்பாடுகள், பண்டிகைகள், வைஷாக்கள் எல்லாமே தொடர்பு தான் மொத்தமே. அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு மாதம் பாருங்கள், அதில் ஒவ்வொரு குடும்பத்தில் அது அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள், தொடர்பு அது இல்லாத இருக்கவே இருக்காது. சேலைக்கு தகுந்த நூலுக்கு ஏற்ற சேலை, இது மாதிரி நம்ம குடும்பம் நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். எல்லாம் தொடர்பு. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, மீனத்தினுடைய பாக்யாதிபதியை சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான். அவரே 2ஆம் வீட்டு அதிபர். அந்த 2ஆம் வீட்டு அதிபர் செவ்வாயே பாக்யாதிபதி செயல்படுத்துகிறாருன்னா எப்பேற்பட்ட நிலையில் இருக்கணும் பாருங்கள். ஏன்னா குருக்கு அவர் விட்டால் வேறு ஆள் நல்லது கிடையாது. செவ்வாய் குரு எப்படி பிணைப்பு, ஒரு சொல் குரு சொல்லக்கூடாது, உடனே செஞ்சு முடிச்சிடுவார். அதே மாதிரி அந்த ஒரு பவ்யம் குருக்கிட்ட. சுக்கராச்சாரியார் வீரியஸ்தானாபதி, வெறும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் ஏன்னா காசு பணம் பொருள் சம்பாதிக்கும் போது போகபாக்கியில் போயிட்டேன்னா பணம் எல்லாம் காலியாகிடும், போச்சு பேர் போயிடும். புத்தியை பயன்படுத்திட்டு நம்ம காலம் ஆண்டது அதெல்லாம் பற்றாமல் எளிமையாக வாழ்ந்து கஷ்டப்பட்டால் இருந்தாலும் நமக்கு சொத்து நிற்கும், பொருள் நிற்கும், பணம் நிற்கும், எல்லாம் நிற்கும், புகழ் நிற்கும். விட்டுட்டு நம்ம அதை போய் அனுபவிக்க போனோம்னா எல்லாம் காலியாகிடும். அதுதான் புதன். சப்தமாதி புதன் சுக்கரோடு சேர்ந்து செயல்படுறார். அப்பப்போ சர்ப்பங்களை அடைக்க ஆள்றார். வேறு என்ன நமக்கு வேண்டுது? ஸோ குரு அவரே வாலண்டரியாக செயல்படுறது மூலம், சனீஸ்வரர் தொலை கொண்டு செயல்படும் போதும் உங்களுடைய வாழ்க்கை தரம் இல்லறத்தில் மறுபடியும் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. இல்லறம் நல்லறமாக இருக்கும், மகிழ்ச்சி குறையாது, வீண் கவலையை பற்றுகள் தவையில்லாத ஒரு இம்சை தொல்லைகள், பகைத்தொல்லை எதுவுமே இருக்காது. பகைத்தொல்லை அறவே போயிடும். வெளிவட்டார பழக்கத்தில் உங்கள் மூவ்மெண்ட்டு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறிடும். அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே களையப்படும். இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் சப்தமாதிபதி புதனாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்றைக்கும் உங்கள் கௌரவம், கீர்த்தி, புகை நிலைநிறுத்தி நிற்கும். அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய ஆர்வம், தன்னார்வ தொண்டர்கள் சொல்லுவாங்க, அந்த ஆர்வம் உங்களுக்கு மிகுத்து இருந்தாலும் அது பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரர் சம்பந்த முத்தத்தாரி நட்சத்திரத்தை பிறந்தவங்களாம் தன்னார்வ தொண்டர்களாக இருப்பாங்க. தேவதையில் பிறந்த வரைக்கும் அறிவு இருந்தாலும் சாதாரணமாக தான் இருப்பாங்க, அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாகும்போது லாபாதிபதி பார்த்தேன்னா உங்களுக்கு சனீஸ்வரனே தான், ஒரு கவலையும் இல்லை. பொருள் விதைச்சானா உடனே மரமாகி காயாகி பழமாகி பழுத்து ரிசல்ட்டு கொடுக்குன்றது அவ்வளோ எளிதில்லை. அதை எந்தவித பிரச்சனையும் தாக்குதல் ஆகாமல் பழத்தை ஆளாக்கி கையோட பழத்தை கொண்டு பொருளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறது சனீஸ்வரர் செஞ்சு முடிச்சிடுவார். இப்படி ஒரு அமைப்பு பார்த்துருக்கலாம். குழந்தை பெற்றானா தானாக அது பிடிச்சி பெரிய ஆள் ஆகுமா? இவ்வளோ சிரமப்படணும். அதை பாராட்டி சீராட்டி எல்லாம் காப்பாற்றி கரை செய்கிறது போதுமானதில்லை, எதுவும் இல்லை. பிரச்சனைக்கு ஆக வளர்ச்சி வரக்கூடிய ஒரு அமைப்பு. சந்தான பாக்கியம் உண்டு, அது திருமண பாக்கியம் உண்டு, அது நல்ல ஜீவனம் உண்டு, ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு, கடன் தொல்லை இருக்காது, இது பகை தொல்லை இருக்காது, நோயற்ற வாழ்வு, நிறைவான செல்வம், இதெல்லாம் கூடிய வாழ்க்கையுடைய புதிதினமே. உறவுகள்லாம் எதுவும் கூடி இருக்காது, சண்டை போட்டு பிச்சின்னு போடும், சொத்துக்காக சண்டை, அதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, இறை சிந்தனை வாழ்க்கையோட வாழ்க்கை குருவுடைய கலாச்சாரத்தால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே செயல்படுத்தி அனுபவிப்பேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.